மீனா ஒருத்தவங்க தான் வந்து பார்த்தா வாவ் அப்படின்னு கை தட்டுற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அப்பப்போ கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து செந்திலுடைய வார்த்தைகளுக்காக இவங்க மீனாவுடைய மாமனார் வந்து மீனாவோட அப்பா வந்து நேராக கிளம்பி எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமா, குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்களாமே அப்படின்னா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இல்லை குவார்ட்டர்ஸ் வந்து நானும் ஒரு அரசாங்க அது உத்தியோகத்தில் தானே இருக்கேன், அதனால தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்து வந்து நீ இதை வேணான்னு சொல்லிட்டியாமே, வேணான்னு யோசிக்கிறியாமே அப்படின்னா, சரி ஓகே, அரசாங்க அதிகாரிக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியலாம், அதை நான் வேணான்னு யோசிக்கிறேன்லாம் எப்படி தெரிஞ்சு, என் புருஷன் வந்தாரா இல்லை கால் பண்ணாரா அப்படின்னா, அவர் நேர்லேயே வந்தார், வந்து இப்படிலாம் பேசுகிறாரு, அவரே ஆசைப்படுறாருல இந்த வீட்டில் நீங்கள் இருந்துக்கோங்கன்னா, இந்த பாருங்க இதை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு கிளம்ப சொல்லிட்டு, உங்களுக்குலாம் மூளை இருக்கா இல்லையா, அறிவு இருக்கா இல்லையா, என்ன இந்த மாதிரி ஏதோ முட்டாள்தனமான முடிவு எடுத்துகிட்டு இருக்கீங்க, எதுக்கு அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க, அடுத்து யார்கிட்ட போய் பேச போகிறீங்க, குவார்ட்டர்ஸ் விஷயத்தை என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க மீனா. வெரி குட் மீனா அப்படின்னு இருக்கு. இன்னொரு பக்கம் தங்கமயிலுடைய அம்மா வந்து அப்படியே வந்து ஒரே பஞ்சப்பாட்டா சோக கதையாக வந்து பேசி, அவரும் வேலைக்கு போகலை, அதான் கடன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு குலதெய்வத்துக்கு இது வச்சோமே, பொங்கல் வச்சோமே, அது கொஞ்சம் காசு ஆகிடுச்சு, சுடரோட படிப்புக்கு செலவாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரு தடவை கூட வேலை தேடி வெளியே போகல. இவ்வளோ தூரம் வைராக்கியமாக எல்லாத்தையும் பேசி பொண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணுற நீங்களும் வந்து ஒரு வேலைக்கு போக ட்ரை பண்ணலாமே, 1000 ரூபாய்க்கு இப்போல்லாம் கிடைக்குது எல்லாத்துக்குமே. ஆனால் வந்து அந்த வேலைக்கு போகிறத பற்றி யோசிக்க கூட இல்லை. உட்காந்துக்கிட்டு இதில் அவரை வந்து வேலைக்கு அனுப்பியிருக்காங்க எங்கள் மாமனார் வீட்டுக்கு கடைக்கு. அந்த ஆள் அதை விட மோசமான மனுஷனாக இருக்கார் தங்கமயிலுடைய அப்பா. ஸோ அவர் அங்கே போகிறதுனால இப்போ தங்கமயில் வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துக்கிறாங்க. இதில் வேறு கடையில் வேறு வந்து உட்காந்துக்கிட்டு அவர் பண்ணுற அழிச்சாட்டியமும் அநியாயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொடூரத்துக்கு மோசமாக இருக்குது. அவர் பேசாமல் என்ன பண்ணுறாருன்னா வந்து எள்ளு கேட்டால் கொள்ளு கொடுக்குறாராம், கடையில் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டுறாரு, பாண்டியன் யாரையோ பார்க்க போகணுன்னு போனால் நான் கூட போகிறேங்கிறாரு, வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து அவரே எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அது குடிச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் வரவங்களாட்டையும் சும்மா உட்காந்து மொக்க போட்டு பேசிகிட்டு இருக்காரு தவிர எதையும் எடுத்துறது இல்லை. இது இல்லாமல் கல்லால் வேற போய் உட்காந்துக்கிறாரு. இதெல்லாம் வந்து செம கடுப்பாகுது. சரவணன் நாங்கள் ஒரு மரியாதைக்காக உட்கார மாட்டோம்னா, அப்படியா நீங்கள் உட்கார மாட்டிங்களா சரின்னு உட்காந்துக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு டீ வாங்கிட்டு வான்னு பழனிவேல்கிட்ட சொல்கிறது, அதிகாரம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கல்லால் இருந்த பணத்துலேருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து பாக்கெட் வச்சுக்கிறாரு. கணக்கில் தெளிவாக மாட்டுவாங்க. இதில் வேறு வந்து இதெல்லாம் சரவணனுக்கு பிடிக்கல. ஆனால் அந்த திருட்டு வேலையும் நாள் நம்ம பொண்ணுடைய கடையில் போய் வேலைக்கு சேர்ந்துருக்கோம், நாளே திருடுறாருன்னா எவ்வளோ கேவலமான மனுஷனாக இருப்பாருன்னு பார்த்துக்கணும். அதனால தான் இந்த தங்கமயிலுடைய அப்பா அம்மா 2 பேர் மேலேயும் எனக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு பரிதாபமே வரமாட்டேங்குது. நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணி ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் அதை பற்றி கவலையும் படாமல் அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ செஞ்சு மீனாவை ராஜியை குத்தி காமிக்கிற மாதிரி பேசினது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணுமே ராஜியோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க. அந்த டியூஷன் விஷயத்தை வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணாங்க. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அது மொத்தமான ஃப்ராடு குடும்பம், உழைப்பை நம்பாத ஒரு குடும்பம். உழைப்பை நம்பலை அப்படின்னா தான் வந்து நமக்கு இருக்கிறதுலே வந்து ஒரு கேவலமான ஜந்துவோ ஒரு ஆள் தோணும். எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து எந்த தப்புமே கிடையாது. நம்மளால் இயன்ற வேலையை நம்ம செய்கிறது வேறு. ஆனால் உழைக்காமல் சும்மா வந்து சோம்பேறியாக உட்காந்துக்கிறது இல்லை திருட்டுத்தனம் பண்ணுறதுங்கிற வேலையை தான் வந்து இப்போ அந்த தங்கமயிலுடைய அப்பாவும் பண்ணுறாரு. தங்கமயில் அம்மா சும்மா டம்மிக்கு உட்காந்துக்கிட்டு அவர் வேலைக்கு போகலை அப்படின்னா நீங்கள் போங்கம்மா, அவரை வந்து வேலைக்கு போக வைங்க, நீங்களும் போங்க, எதுக்குமே போக மாட்டேன்னு உட்காந்துக்கிறது. பொண்ணை ஒழுங்காக வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்கணும். பொண்ணு ரொம்ப நாளாக வந்து 12th முடிச்சு சும்மா வீட்டில் தான் இருந்துச்சு, அது வேலைக்கே போகலை. அது வந்து காலேஜும் ஜாக்கில் 12th முடிச்சுட்டு பக்கத்தில் டியூஷன் ஆச்சு எடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போயிருக்கலாம். சப்ளையர் வேலைக்கு போயிட்டா அப்படின்னா நீங்கள் படிக்க வச்ச படிப்புக்கு என்ன தான் பண்ணணும் அந்த பொண்ணு. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா படு மோசமாக 8வது 10வது முடித்தவர்களுக்கே வந்து இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. 12வது முடிச்ச தான் பொண்ணு வேலைக்கு போகல, தானும் வேலைக்கு போகல, தான் கணவர் திருட்டு வேலை பார்க்குறாரு அப்படின்னு ஒரு குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறதுனே தெரில. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதிர்ராஜியோடைய ரொமான்ஸ் காட்சிகள் அழகாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 2 பேர் அந்த பேரை பார்க்கவே நல்லா இருக்குது. அவங்க பண்ணுற விஷயங்களும் அது ஒரே ஆர்டர்லாம் எடுத்துக்கிறாங்க, டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பிடு அப்படின்னு அதிகாரம் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க, டீ போட்டு கொடுக்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறதே ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் இந்த பக்கம் தங்கமயில் ஃபேமிலியே கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஃபேமிலியாக எனக்கு மட்டும் தான் தோணுதா. அவங்க உழைப்பை பற்றி நான் பேசின விஷயத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.